Hi Makalai, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashad bro, hi Revant. After a long time நம்மலாம் மீட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் டூருக்கு. 3 ODIs and 3 T20Is ஆடுறாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி என்னன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நமக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் இவரை ஸ்கையை வந்து கேப்டன் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து வைஸ் கேப்டனா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில் வைஸ் கேப்டன்ங்கிறாங்க. கேட்டா ஒர்க் லோடுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டு என்னன்னு தெரியல. அண்ட் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு சில ஸ்லைட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஓடிஐ ஸ்குவாடில் ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு. ஷ்ரேயஸ் ஐயர் பேக் இந்த ஸ்குவாட். அண்ட் நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க T20 ஸ்குவாடில். டிசர்விங் பிளேயர்ஸ். ருத்ராஜை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நட்டுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. வருண் சக்கரவர்த்திக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்கள். பிரசாத் ப்ரோ, ஸ்குவாட் பார்த்துருப்பீங்க. Are you happy, satisfied? See, it's more than being happy or sad. It's about the comfort level the coach and the captain has. Shastri and Virat Kohli had a great effort. For Shastri and Virat Kohli, they were maintaining a great rapport. Apra vandu Rohit Sharma and Rahul Dravid, they had a beautiful rapport. And இப்போ வந்து மேபி the comfort level of கம்பீர் working with Sky would be great. ஏன்னா அவங்க KKR-க்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கம்பீர்க்காக தான் வந்து ஸ்கை வந்து இந்த லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்சம் கம்பீர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் பண்ண ஒரு பெரிய தப்பு வந்து ஸ்கைய வந்து மும்பை இந்தியன்ஸ் காமிச்சது. அதான் வந்து நான் KKR-ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் அமைச்சிருக்கவே கூடாது. நான் கொஞ்சம் ஏதோ வேற மாதிரி நினைச்சு பண்ணா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்பவே வந்து அந்த கம்ஃபர்ட் லெவல். அண்ட் ஆல்சோ ஹர்திக் பாண்டியா வந்து பர்சனலி ஹி ஹேஸ் சம் இஷ்யூஸ். இப்பதான் வந்து ஒரு half an hour பேக் வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹிஸ் வைஃப் ஆர் செப்பரேட்டிங். ஸோ அதெல்லாம் கூட பேசியிருப்பாங்க. ஏன்னா பர்சனலா வந்து ஹி இஸ் டவுன். ஸோ மேபி கொஞ்சம் அந்த டைம் எடுத்து கொஞ்சம் செட் ஆயிட்டு மேபி கொடுத்ததுக்கு அது வந்து இருக்கு. அண்ட் நான் லாஸ்ட் வீடியோல பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் அபிஷியலா வந்துருச்சு. 2 பேருமே போட்டாங்க we are parting ways. அண்ட் அகஸ்தியா தான் வந்து ஒரு சேர்ந்து பேரண்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி கோ பேரண்டிங் பண்ணலான்னு வந்தது. ஸோ அது ஒன்னாச்சு. ஸோ மேபி அவங்க நினைச்சிருப்பாங்க சரி ஹர்திக் பாண்டியா பர்சனலி ஒரு ப்ராப்ளம் போயிருக்காரு, ஸோ மேபி அவர் கொஞ்சம் டைம் இருக்கலாம் அதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க ருத்ராஜ் கேக்வாட் பத்தி பேசுனீங்க. நான் போன வீடியோலயே பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து கம்பீர் வந்து பெருசா புதுசாலாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல இன் T20. அவர் என்ன பண்ணணும்னா வந்து 2 சேஞ்சஸ் பார்க்கணும். விராட் கோலியோட ஒரு சேஞ்சு, ரோஹித் சர்மாவோட சேஞ்ச். ஸோ அந்த ஸ்பாட்ல யார்ல ஃபில் பண்ணுவா? அந்த ஸ்பாட் ஃபில் பண்றதுக்கு யூ ஹேவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால், யூ ஹேவ் சுப்மன் கில், யூ ஹேவ் அபிஷேக் சர்மா அண்ட் யூ ஹேவ் ருத்ராஜ் கேக்வாட். அந்த 4 பேர்ல கம்பீருக்கு யார் வேணுமோ அவங்க எடுத்துருக்கலாம். ஸோ அவர் கரெக்டா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ they have backed சுப்மன் கில் ஃபார் லாங் டேர்ம். ஏன்னா அவர் இப்போதான் 24-25 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவர் ஒரு லாங் டேர்ம் கேப்டன்சி. இப்போ இருந்தே அவருக்கு அந்த க்ரூம் பண்ண ஆரம்பிப்போம். 27 வேர்ல்ட் கப் வேற வருது. அதுக்கப்புறம் வந்து 26 T20 வேர்ல்ட் கப் வருது. And also Shubman Gill is not an injury prone player, but இவர் வந்து Hardik Pandya is a little comparative or injury prone player. So அது ஒரு quick reason இருக்கலாம். And also the comfort level of Sky and கம்பீர், நான் திருப்பி சொல்றேன், it will be ஒரு நல்லா க்ளோஸா ஒர்க் பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து T20 வந்து சிவம் தூபே இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு. there was even a rumor that Sanju Samson may become the vice captain. But our all happy that Sanju Samson is getting back, because Sanju Samson has always been in the great books of Gautam Gambhir. So Indian opening lineup இப்படிதான் போகும். Maybe Shubman Gill and SSP Jaiswal will open. One down la வந்து ரிஷப் பந்த், followed by Surya Kumar Yadav, maybe Sanju Samson, and then you will get either Dubey or Rinku Singh. So 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் there'll be Akshar Patel and Washington Sundar. எனக்கு இன்னொரு அந்த மாதிரி தான் போகும். பட் எனக்கு இன்னொன்னு T20ஸ்ல ஏன் குல்தீப் யாதவ் எடுக்கல தெரியல. சோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ரவி கிருஷ்ணா எடுத்திருக்காங்க. ரவி கிருஷ்ணா இஸ் அ கிரேட் பவுலர். நல்லா போடுவார் ஸ்பின். ஹிஸ் பீன் மேன் ஆஃப் த சீரீஸ்லாம் வாங்கினாரு ஆஸ்திரேலியன் அந்த 520 தெரியல ரெஸ்டா இல்லாட்டி என்னன்னு தெரியல. பட் ரவி கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல பிக் தான். நல்லா குக்லீஸ் போடுவாரு. அண்ட் முகமது சிராஜ் வச்சிருக்காங்க, கலீல் அஹமத் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ கலீல் அஹமத் அண்ட் ஹர்ஷதீப்ல யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. ஸோ அதை பத்தி நிறைய பேசலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தாட்ஸ். மேபி ருத்ராஜ் கேக்வாடுக்கு வந்து அதுக்கு ஓப்பனரா தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பனரா
ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. they don't want him to do any other role like 3 down 4 down. அந்த கேஎல் ராகுல் பண்ணாங்கல, ராகுல் கேன் டூ எனிதிங்னு ஒரு மாதிரி வந்தது. டாப் 1 to 6ல மேபி ருத்ராஜ் கேக்வாட் வந்து அந்த ஓபனர் ஸ்லாட்டுக்கு மட்டும் அதுல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, யாரா இன்ஜுரி ஆச்சுனா நீ அங்க மட்டும் வந்து ஃபில் பண்ணி ஆடு. பட் he is deserving. பட் ஒரு கோச்சுக்கு ஒரு as a coach you can pick only 2 players. they have picked the best. அவ்வளவுதான் சொல்லுவேன். ரேவந்த், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ஸ்குவாட் பாக்குறப்ப? ப்ரோ கேக்குதா? கண்டினியூ பண்ணு. அதான் ப்ரோ பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி லைக் ஒரு ஸ்குவாட் செலக்ஷன் இருக்கட்டும், மொத்தமா ஒரு டீமா ஒரு புது கோச்சோட நம்ம டிராவல் பண்ணும்போது கேப்டனுக்கும் அந்த ஹெட் கோச்சோ இல்ல லைக் அந்த அவங்களை சுத்தி ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப்ஸ்குள்ளேயும் போர்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு யூனிட்டி தேவை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி பார்க்கும்போது வந்து ரொம்ப வருஷமா வந்து கம்பீரும் சூரியகுமார் அதுவும் கேகேஆர் விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு அந்த இது வந்து இப்போ புதுசா இப்போ இந்தியா டீம்ல ஃபர்ஸ்ட் அவர் கோச்சா வரும்போதே சூரியகுமார் கேப்டன்சில T20 அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் இப்போ சொல்ல முடியும். ஏன்னா யுஸ்வேந்தர் சஹல் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுனால அவரோட பிளேஸ்க்கு வந்து இப்போ அவரோட யுஸ்வேந்தர் சஹல் என்னதான் நல்லா பவுலர் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட அக்ஷர் பட்டேல் ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டரா வந்து அவரு நல்லா பண்றதுனால அவரோட சஹலோட இடம் வந்து ஸ்குவாட்ல இல்லாம போச்சு. ரெண்டாவது நட்ராஜனை எடுக்கவே இல்லை. லைக் நட்ராஜனுக்கு வந்து வேர்ல்டு கப்லயே நம்ம ஏன் எடுக்கலன்னு பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி கலீல் அகமது இல்ல அர்ஷதுக்கு யாராச்சும் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அதுபோல் நட்ராஜனை கொண்டு வந்திருக்கலாம். அது ஏன்னு தெரியல. ரெண்டாவது ருத்ராஜ் கேக்வாட் வந்து கன்சிஸ்டன்டா எல்லா T20 ஃபார்மேட்ல பயங்கர நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த வாட்டி சான்ஸே கொடுக்கல. அது சஞ்சு சாம்சனோட ஒரு படி மேலேயே கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரு எல்லா இந்தியாவுக்கும் சரி ஐபிஎல்லையும் சரி. ஆனா அவரு ஒரு சான்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல எனக்கு ஸ்குவாட் செலக்ஷன்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஆனா ஓவரால் நல்ல ஸ்குவாட் தான். ரியான் பராக், கலீல் அகமதுலாம் முன்னாடி வந்து ஒரு 6-7 வருஷமாவே இந்தியாவுக்கு அவர் விளையாண்டு இருக்காரு. முன்னாடிலாம் வந்து ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நேஷன் கூட தான் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து கன்சிஸ்டன்டா வந்து இப்போ எல்லா வேர்ல்ட் கப்ல ரிசர்வ்ல இருந்து இப்போ ஸ்ரீலங்கா டீம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல மட்டும் அந்த சிராஜ் ஹர்ஷதீப் அந்த இதுல நடராஜன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. நடராஜன் வந்து பெருசா ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. டிஎன்பிஎல்ல அவர் பொழத்துட்டு இருக்காங்க. மேபி he has to come back to his do his basics right. NCAல போய் கொஞ்சம் கேம்ப்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். மேபி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். And also yes, this tag of this injury prone. See, நடராஜன் நம்ம வந்து பேசுறோம் because he's from Tamil Nadu. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நடராஜன். நல்லா the Australian series நல்லா பண்ணாரு. Maybe to come at this international level, he has to do something great, like become a man of the series or TNPL நிறைய leading wicket takers இருக்கணும். So அதான் லைக் அந்த மாதிரி தான் something ஒரு extraordinary அதான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா லைக் ஒரு கலீல் அகமது வந்து திடீர்னு ஒரு பவுன்சர் போடுவாரு, திடீர்னு நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. அந்த ஒரு இது குவாலிட்டி அவர்கிட்ட மிஸ் ஆகுதான்னு தெரியல எனக்கு நடராஜன்ட்ட. ஃபீல்டிங் கூட ஒரு தெரியல, மேபி தெரியல. விக்கி யூ கேன் டெல். நீங்க சொல்றதுல எனக்கு ஒரே ஒரு அக்ரி ஆகுது என்னன்னா, அந்த என்சிஏல போயிட்டு ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டன்டா. அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ்க்கு தான் சான்சஸ் வர மாதிரி இருக்கு. அவங்க இப்போ ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்க மாதிரி தெரியுது பிசிசிஐ. நீ வந்து ஒரு இன்ஜூர்ல இருந்து வரனா என்சிஏல போயிட்டு ஒரு ப்ராப்பரி ஃபிட்னஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஏதாவது லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு அங்க இருந்து தான் சான்சஸ் வர மாதிரி இருக்கு. ஒரு சில பிளேயர்ஸ் டைரக்ட்லி வாக் இன் பண்றாங்க. ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர்ஸ், ஸ்கை மாதிரி பிளேயர்ஸ், மேபி ஹர்திக் பாண்டியா, ஷமி, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்டர்நேஷனலி ப்ரூவன்ன்றதால அவங்களுக்கு வேற ஒரு சில பேரியர்ஸ் இல்லாம இருக்கு, ஒரு சிலருக்கு பேரியர்ஸ் இருக்குன்றது தான் என்னோட தாட்டா இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம இது ஸ்லைட்ஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டீம் வந்து மொத்தம் 3 T20 அண்ட் 3 ODI தான் ஆடுறாங்க. 3 T20 பாத்தீங்கன்னா பாலக்கல்லையில தான் ஆடுறாங்க. அண்ட் இந்தியன் டைம் படி 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ODI பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப்டர்நூன், அதாவது டே நைட் மேட்ச் 2:30க்கு ஆரம்பிக்குது. கொலம்போல தான் ஆடுறாங்க. மொத்தம் 2 venuesல தான் 6 மேட்சுமே சேர்த்து நடத்துறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது இந்த டூருங்கிறது. அண்ட் 2 ஸ்குவாடை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட T20 ஸ்குவாட் அண்ட் ODI ஸ்குவாட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் T20 ஸ்குவாட் ஃபர்ஸ்ட், ஏன்னா T20 தான் நடக்க போகுது. இப்போ வேணா நம்ம 11s போகலாம்.
ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்ல. பிளேயிங் 11ஸ்ல ஸ்டார்டிங் 11s யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரசாத் ப்ரோ நீங்க சொல்றதா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அங்கே அப்படியே இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ரிஷப் பந்த் அட் நம்பர் 3, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை அட் நம்பர் 4, சஞ்சு சாம்சன் at number 5 or Sanju Samson or Riyan Parag ne vechukona. Sanju Samson or Riyan Parag, followed by Hardik Pandya and Akshar Patel, Shivam Dube or Rinku Singh, Washington Sundar, Mohammad Siraj, Khalil Ahmed or Arshdeep Singh. So நீங்க பண்டோ ஆட போறீங்க, சஞ்சு சாம்சன் ஆட போறீங்க, ரெண்டு விக்கெட் கீப்பர் ஆட போறீங்க. கம்பீரோட மைண்ட் செட் அதுதான். ஆர் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன் இல்லனா கூட பண்ட் பராக் ஆர் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர்ல எவனா கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா லைக் டு லைக்ஸ் தான் எல்லாமே. சி ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்க போறாங்க, அது கண்டிப்பா ரிஷப் பந்தா தான் இருக்க போகுது. சோ வி ஷுட் பி எய்தர் ரியான் பராக் ஆர் சஞ்சு சாம்சன். ரியான் பராக் ஆர் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, இது டூபே ஆர் வாஷிங்டன் சுந்தர், டூபே வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரிங்கு சிங். இது கண்டிப்பா இருக்கும். எனக்கு ரிங்கு சிங் கண்டிப்பா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் கேகேஆர் பிளட் அண்ட் அது இல்லாம அதெல்லாம் நம்ம சொல்லாட்டி கூட அவரு ஆன் பேப்பரே கூட நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அண்ட் இஸ் அஹெட் ஆஃப் போத் ஆஃப் தெம்ன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஓகே, மேபி பெஞ்ச் யாருன்னு பார்ப்போம். பெஞ்ச்ல வந்து கண்டிப்பா கலீல் அஹ்மத் ஆர் அர்ஷதீப் ஒரு பெஞ்ச், ரவி புஷ்னாய் ஆர் வாஷிங்டன் சுந்தர்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் பெஞ்ச். அதுக்கப்புறம் இங்க ரியான் பராக் ஆர் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா ஒரு பெஞ்ச். அப்புறம் மேபி சிவம் டூபே ஆர் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு பெஞ்ச். ஆமா, நானும் அதுதான் நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் மேபி ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்களா அக்ஷர் பட்டேலுக்கு? அவர் ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா அது ஸ்குவாட்ல எடுக்காமலே இருந்திருக்கலாம். இருக்கிறது 3 T20 தான். ஃபுல் ஸ்குவாட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருமே அதுக்கு சொல்லுங்க. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணா நல்லா ஃபுல் ஸ்குவாட் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயே சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேர்ட் T20 வந்து பெஞ்ச் பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் சான்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a comprehensive victory தான் நினைக்கிறேன். 3-0 இஸ் ஈஸிலி 3-0 அண்ட் அங்க வந்து ஒரு 3-0 6-0 வின் பண்ணிட்டு வர போறாங்க இந்தியா. ஓகே, மிஞ்சி போனா சரி சொல்லுங்க. இல்ல மிஞ்சி போனா ஒரு கேம் அங்கங்க ஸ்லிப் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி 6-0. சான்ஸே இல்ல. இந்த ஸ்குவாட்லாம் வச்சு எங்க தோக்குறது? ரேவந்த், நீங்க முதல்ல இனிஷியல் ஸ்குவாட் எப்படி இருக்க போது, யார் மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இதுல? எனக்கு தெரிஞ்சு வந்து சிராஜ், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஓ, ஆல்ரெடி ஃபுல் டைம் டீம்ல இருக்கவங்கள ரெஸ்ட் கொடுப்பாங்கன்றீங்களா? எனக்கு ரொம்ப பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 T20 ஃபுல் ஸ்குவாட் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடுக்கு ஆடிட்டு மேபி தேர்ட் வந்து அவங்க சும்மா மேட்ச் மாதிரி இருக்கு, ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் மாதிரி இருக்குன்னா அங்க சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம்ல. அண்ட் நம்ம இன்னொன்னு பார்க்கணும், இதுல ஆக்சுவலி வந்து யார் 2 ODIலயும் இருக்காங்க T20லயும் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மேட்ச் வேற இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், சிராஜ், சிவம் தூபே, ரிஷப் பண்ட், சுப்மன் கில், ஸ்கையே கிடையாது, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, கலீல் இருக்காரு, அர்ஷதீப்பும் இருக்காரு. கிட்டத்தட்ட இதை வச்சு T20 ஸ்குவாட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்களா? ஏன்னா கண்டிப்பா இருக்கும். சிவம் தூபே எல்லாம் கொஞ்சம் அங்க உட்கார வைக்கலாம். அக்ஷர் பட்டேல் மேபி அக்ஷர் பட்டேல் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே உட்கார வைப்பாங்க. கண்டிப்பா உட்காருவாங்க. பிகாஸ் ஏன்னா ரிமெம்பர் T20 ஒன் டே ஸ்குவாட்ல வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கிறது ஒன்லி அக்ஷர் பட்டேல். ரவீந்திர ஜடேஜா கூட கிடையாது. சோ கண்டிப்பா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஆடுவாருங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஷுட் பிளே 50 ஓவர். எனக்கு என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் T20s கூட மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு 50 overs அவர் ஆடணும்னு ஆசை. பிகாஸ் ஐ வாண்ட் டு see him in 2027 World Cup squad, at least the only representative from Tamil Nadu, and also he's been playing consistently very well. And so அதுதான். ஸோ ஸ்பிங்கே வந்து எப்படி இருக்கும்னா வந்து காம்பினேஷன்ஸ் வந்து ஒன் டேல வந்து மேபி as usual Rohit Sharma and Shubman will open, Virat Kohli will be there, Rishabh Pant will be there, Shreyas Iyer or KL Rahul, இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இல்லையா? ஹர்திக் பாண்டியா இல்ல, அதனாலதான் ஒரு கேப்டன் ஆக்கல. நான் அடுத்த ஸ்லைட் அதை காட்டுறேன். ஹர்திக் இஸ் லீவிங் ஆஃப்டர் T20s. அதனாலதான் அவர் வந்து வைஸ் கேப்டன் பொசிஷன் கூட கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க.
ஓகே ஓகே ஓகே. சோ வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஆடுவாரு. அப்பனா ரியான் பராக் ஆடுவாரு. அதுக்கு ஹர்திக் பாண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் ரியான் பராக் தான். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். இதுலயுமே ஒரு அநியாயம் நடந்திருக்கு. நான் நினைக்கிறது என்னன்னா, இன் ரியான் பராக் பிளேஸ் வை நாட் சஞ்சு சாம்சன்? அவர் 100 அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஓடிஐ இன்னிங்ஸ்ல. அவரையே விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவரு எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி இருக்கும்னா மேபி கொஞ்சம் யோசிக்கிறாங்களா? ஒர்க்லோடா? ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து he may not play அந்த T20 World Cup ஃபுல்லா ஒர்க்லோட் என்ன ப்ரோ பண்றாரு? T20ல ஆடவே இல்ல, ஒரு மேட்ச் கூட ஆடல அவரு. ஜிம்பாப்வே சீரிஸ்ல ஒரு 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஆடினாரு. அது கரெக்ட் தான் விக்கி. பட் அவர் எங்க ஃபிட் பண்ணுவீங்க பாருங்க. கேஎல் ராகுல் வந்து வாக் இன், ரிஷப் பந்த் வாக் இன், விராட் கோலி வாக் இன், சுப்மன் கில் வாக் இன், ரோஹித் சர்மா வாக் இன். இப்ப எங்க நீங்க சஞ்சு சாம்சனை போடுவீங்க சொல்லுங்க? சரி, சஞ்சு சாம்சன் ஆல்ரவுண்டர் கூட கிடையாது, 2 விக்கெட் கீப்பர்ஸ் வச்சிருக்கீங்க, 3வது விக்கெட் கீப்பர் கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அக்சர் பட்டேல் மிஸ் அவுட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு T20 பிகாஸ் தே வில் வாண்ட் ஹிம் டு பிளே த ODI side with in the absence of Hardik Pandya and Ravindra Jadeja. சோ அக்சர் பட்டேல் கண்டிப்பா ஆடுவாரு. கான்சென்ட்ரேஷன் நமக்கு இது வந்து ரோட் டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். அண்ட் ரோஹித் சர்மாவோட பிரைமரி கோலே அதுவா தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் தான் கேப்டனா இருக்க போறாருன்ற மாதிரி டாக்ஸ் இருக்கு. அக்சர் பட்டேல் ஆடுவாரு. அக்சர் பட்டேல் அப்போ 100% ஆடுவாரு. மேபி இந்த இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெஞ்ச் அடிப்பாங்க. அந்த ஹர்ஷித் ராணா, யாருக்கு தெரியும், கம்பீர் என்ன வேணா பண்ணலாம். பட் எனக்கு கன்சிடரிங் ரோஹித் சர்மா இஸ் a வெரி சீனியர் பிளேயர், எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணாலாம் கொஞ்சம் பெஞ்ச் தான். மேபி ஹர்ஷித் ராணா அண்ட் கொஞ்சம் போங்களேன் இந்த ஸ்குவாட. மேபி ஹர்ஷித் ராணா, சிவம் துபே எல்லாம் கொஞ்சம் பெஞ்ச் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாவம் மேபி அதான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இஸ் ஓப்பனிங். விராட் கோலி at number 3, ரிஷப் பந்த் at number 4, ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் KL ராகுல் at number 5, இவரு அக்சர் பட்டேல் at number 6. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஆடுவாரு, ரியான் பராக் ஆடுவாரு, வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங்கும் தூக்கலாங்க. மேபி கலீல் அஹமத் ஆர் அர்ஷதீப் சிங் 2 பேரும் யாரும் ஆடுவாங்க. அண்ட் முகமது சிராஜ் will play and there'll be குல்தீப். ஓகே ரேவந்த், உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க ஸ்லைட் வேணுமா இல்ல அப்படியே சொல்றீங்களா? ஸ்லைட் வேணும்னா அப்படியே. இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல பெஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது ஹர்ஷித் ராணா, ரியான் பராக், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர். சாரி, சிவம் துபே இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவார். சிவம் துபே. இல்ல KL ராகுல் எப்படி? ஓகே. இல்ல நான் வந்து சொல்றேன் முதல்ல என்னோட 11th இன்னிங் அதுல இருந்து வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முடிதா பாருங்க. கில் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங். 1 டவுன் வந்து விராட் கோலி, 2 டவுன் ஸ்ரேயஸ் இல்லைன்னா KL ராகுல். அங்கதான் ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா 3 பேர் அப்படியே ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. KL ராகுல், ரிஷப் பண்ட், நம்பர் 6 வந்து அக்சர் பட்டேல், 7 வாஷிங்டன் சுந்தர், 8 குல்தீப், 9 வந்து ஹர்ஷதீப், 10 கலீல் அஹமத். அப்போ ஸ்ரேயஸ் ஐயரும் ஆடிடலாம். இல்ல they'll put Parag for that. அந்த ஒரு finisher role they'll put Parag. It will be Parag or KL Rahul. இல்ல பராக் இருக்க மாட்டாரு ப்ரோ. பராக் ஓடில எனக்கு சும்மா 15 பேர் இருக்கட்டும்ன்றதுக்காக எடுத்து வந்த மாதிரி. They may groom him for that அந்த finisher role. எனக்கு சர்ப்ரைசிங், நான் சரியா கவனிக்கல. ரிங்கு சிங்க தூக்கி see எனக்கு என்னன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல. So who will be replacing Hardik Pandya? ஓடி டெபியூவே பண்ணல இன்னும். ஓடி பண்ணலான்ற ஒரு ஃபினிஷரை தூக்கிட்டு போய் அங்க வைக்கலான்றேன். இப்ப யாரு ஃபினிஷ் பண்ணுவா சொல்லுங்களேன்? ஸ்குவாட பார்த்து சொல்லுங்க யார் ஃபினிஷர் இருந்தாங்க. இல்ல அந்த இடத்துல இப்போ ரிஷப் பண்ட் தான் ஆடணும். கீழ போயிட்டு ஃபுல்லா நம்பர் 6ல வரணும். அதுதான் அந்த ரிஷப் பந்த். நான் என்ன நினைச்சேன், ரிஷப் பந்துக்கு அங்க போயிட்டு ஒரு புது ரோல் கொடுக்கறத விட எனக்கு தெரிஞ்சு இவரு ரியான் பராக தூக்கிட்டு ஒரு ஃபினிஷரா, நீ ஒரு ஃபினிஷரா ரெடி ஆகுப்பா இந்தியாவுக்கு. ஒரு 50 runs in 30 balls, 50 runs in 24 balls வந்து அந்த அவர் கொஞ்சம் சீக்கியெல்லாம் ஆடுவார். இப்படி எல்லாம் போய் அடிக்கிறது, ஸ்கூப் ஷாட் அடிக்கிறது, டவுன் த கிரவுண்ட் போய் ஆடுறது. எனக்கு தெரிஞ்ச ரியான் பராக் has a bright chances to do something in ODIs. So considering that situation, எனக்கு தெரிஞ்ச இந்த அக்சர்லாம் வந்து T20ல எனக்கு டவுட் தான். மேபி ஒரு 1 or 2 T20s கண்டிப்பா he'll be rested for some T20s. Happy for Washington Sundar. So I hope he capitalizes on this opportunity and does well.
ஸோ யா. ரேவந்த் நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஃபினிஷர் ரோலுக்கு ரியான் பராக் செட் ஆவாரா இல்ல வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் தான் ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தோணுது. ஏன்னா அவரை தொடர்ந்து அவர் நிறைய இடத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. லைக் எனக்கு என்னமோ ருத்ராஜ் கெய்க்வாடு, இந்த ரிங்கு சிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் சும்மா ஒரு மாதிரி ஒரு டோர்னமெண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே டிராப் பண்ணிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. யாரு ஓகேன்றீங்க? ரிங்கு சிங் ஓகேங்கிறீங்களா? இல்ல நீங்க வந்து இங்க இருக்கிற ஸ்குவாட் வச்சு தான் பேசணும், எனக்கு தெரிஞ்ச ரிங்கு சிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வில் பி ஹேவிங் கிரேட், ஓகே. பட் இங்க இருக்கிற ஸ்குவாட் வச்சு தானே ஓகே இது இவங்களா அவங்களான்னு பார்க்க முடியும். அது வந்து அன்ஃபேர் தான். நீங்க அவர் பிரஷர் ப்ரோ அதான் சொன்னாரு, ரிங்கு சிங்கை விட்டுட்டாங்கன்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்குங்கிறாரு. ஆனா இப்போ இங்க இருக்கிறதுல நீங்க இவருக்கு 11th இடம் கொடுத்து அவர் ஒரு ஃபினிஷர் ரோல் கொடுப்பீங்களா இல்ல ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடோட போவீங்களான்றதான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடே மோர் தென் எனஃப் தான். ஏன்னா இது வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீலங்கா டீம் இப்ப இல்ல. அவங்களோட டவுன்ஃபால் பயங்கரமா எங்கேயோ போயிருக்கு இப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து முகமது சிராஜ் எல்லாம் பயங்கரமா 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு நிறைய 2-3 மேட்ச்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஃபினிஷர் ரோல் வரைக்கும் இப்போ டஃப் கொடுக்குற டீம் இப்போ வந்து அந்த ரோல் வந்து தேவைப்படுற அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு டஃப்பான டீமும் ஸ்ரீலங்கா இல்ல. இவ்வளவு பிளேயர்ஸே இருக்கு, டாப் ஆர்டர்ல இருக்க 4 பேட்ஸ்மேனே போதும் தான் நான் சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியன்ல. இல்ல இந்த மாதிரி ஸ்குவாடோட தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல. சாரி விக்கி, இந்த மாதிரி இருக்கிற ஸ்குவாடோட தான் we have to experiment things. சோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் a great opportunity. ஏன்னா அந்த பொசிஷன் வந்து வாஷிங்டன் சுந்தர் கூட கிராப் பண்ணலாம். சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் டே எல்லாம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பயம் காட்டுற மாதிரி யாரும் பெருசா பவுலர்ஸ் கூட கிடையாதுல்ல. யார் இருக்கா சொல்லுங்க ஸ்ரீலங்கால பயம் காட்டுற மாதிரி? ஐயோ இவன்டா அப்படின்னு வெண்டஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாது. பத்திரானா மட்டும் தான் இருக்காரு. பத்திரானா அதுவும் ஸ்ரீலங்கா காட்டினா பாவம் வைட் வைடா போடுறாரு. ஓடிஐல கிடையாது. சோ ஓவராலா நல்ல ஸ்குவாட் தான், பாப்போம். ஹோப்ஃபுல்லி தே டு வெல் அண்ட் ஒரு மாதிரி ஸ்குவாட் செட் ஆச்சுன்னா போதும். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்ல நம்ம அவ்வளவு கவலையே பட தேவையில்லை. ஏன்னா விராட் கோலி அண்ட் அவங்க ரிட்டையர் ஆறாங்க. அவங்களும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கூட ஐ திங்க் மோஸ்டா 25 ரிட்டையர் ஆயிடுவாங்க 50 ஓவர்ல. ஸோ கண்டிப்பா அவங்க சேவைகள்லாம் நாட்டுக்கு தேவை. ஸோ சிம்பிளா வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see பார்க்கலாம். முன்னாடி நம்ம பேசினது தான் நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ்ல இருக்கு. அவர் வந்து ரெஸ்ட் ஆயிருக்காரு ஹர்திக்னு தான் சொல்லியிருக்காங்க, பிரேக்காக தான் கொடுக்கலன்னு சொல்லி. பட் லாஸ்ட் ஸ்லைட் இதுதான். T20 லாஸ்ட் 7 T20ல இந்தியன் பேட்டர்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் 350+ அடிச்சிருக்காரு. அவரை டிராப் பண்ணியிருக்காங்கிறது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ லிட்டில் பிட் அன்ஃபேர் ஃபார் எம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா பேபி இது கூட பாத்துருக்கலாம். மேபி அந்த ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் வந்து இந்தியன் சீனியர் டீமோட நல்லா டிராவல் பண்ணிருக்காங்க நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ஸ்வால் வந்து T20 வேர்ல்ட் கப் ஆடல, வெளில உட்காந்துருந்தாரு. சுப்மன் கில் கூட T20 வேர்ல்ட் கப் ஆடலான ரிசர்வ் டீம்ல இருந்தாரு. சோ இதெல்லாம் கூட ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் ரியலி அன்ஃபேர் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன, ரன் அடிக்கணுமா ரன் அடிச்சாச்சு, கேட்ச் பிடிக்கணுமா கேட்ச் பிடிச்சாச்சு, நம்பர் ஓப்பனிங் ஆடணுமா ஓப்பனிங் ஆடியாச்சு, 3 டவுன் ஆடணுமா ஆடியாச்சு, 5 டவுன் ஆடணுமா எல்லாம் ஆட்டு. கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபேஸ்ல போயிட்டு இருந்தார்ல ஒரு ஜோன்ல, அந்த மாதிரிதான் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கு. ப்ராபப்லி there is one person seeing everything that is God. ப்ராபப்லி ஏதாவது நடக்கும், பார்ப்போம். We'll just hope for the best and let's pray that some deserving players also walk into the squad. So ரொம்ப நாளா வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இல்ல. Finally வாஷிங்டன் சுந்தர் walks in. He has also been in this international circuit for a very long time with the World Cups and a lot of ICC ICC trophies is coming, and also Ashwin in the final phase of his retirement career. I hope Washington Sundar goes and picks up the shoes and wears it and nadanda next Indian off spinner சொல்லலாம். ஏன்னா ஜெயந்த் அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, பெருசா ஒன்றும் ஒர்க் ஆகல. மேபி வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. I hope he capitalizes on that, and that's all. Thank you. Okay, let's see. ரேவந்த் உங்களோட ஃபைனல் தாட்ஸ், ஸ்குவாட் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு லைக் ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு. லைக் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் நம்ம சொன்ன மாதிரி சான்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது நிறைய டீம் காம்பினேஷனோ லைக் என்னமோ தெரியல, அது வந்து 2-3 பிளேயர் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். அதை விட இன்னும் கொஞ்சம் நான் ஒரு சில பிளேயர் 2-3 பேருக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மற்றபடி பார்ப்போம். லைக் ரோஹித் கோலியோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தான் கன்சிஸ்டண்டா அடுத்து இந்தியா டீம் யார் லீட் பண்ண எல்லா இதுலயும் எப்படி போகும்னு சொல்ல முடியும். ஆனா இந்த ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான்.
பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு நல்ல கம்பேக். ஏன்னா ஒரு ரெண்டு ஆஃப் சீசன் ஐபிஎல் இருக்கு. அப்ப அதுல இருந்து வந்திருக்காரு. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து இப்போ நல்லா பண்ணிட்டு வந்தாருன்னா அவரோட கெரியருக்கு நல்லா இருக்கும். ஃபினிஷரா கூட அவருக்கும் கன்சிஸ்டன்டா ஆமா ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்குறாங்க இந்தியன் டீம்ல. ஏன்னா அவரு என்சிஏல இருக்காரு ரொம்ப நாள். நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த என்சிஏ போஸ்ட்லயா இருக்கட்டும், அங்க நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அவர் எப்போ அங்க இருக்கிறாருங்கிறப்போ அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. டீம்ல ஸ்ட்ரெயிட்டாவே வராரு அவருமே. அண்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு ரேர் கமோடிட்டியே இருக்கு இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்லயே. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் பேட்டிங்கும் நல்லா பண்றாருங்கிறப்போ அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேற பேட்டிங்ல. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்லயும் நல்லா பண்ணுவாரு. அண்ட் தமிழ்நாடு பேர் கண்டிப்பா கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்கும் அவருக்கு இந்தியன் டீம்ல தான் நினைக்கிறேன். நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்தீங்க. லெட்ஸ் see எப்படி போகுது. அண்ட் கம்பீரோட கோச்சிங்க்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். எப்படி அப்ரோச் இருக்க போது, மேபி பேக் ஃபுட்ல போடுறாங்களா இல்ல ஒரே ஐடியா ஸ்ரீலங்கா காலி பண்ணி எல்லாம் 6 நில்லுன்னு ஜெயிச்சுட்டு வராங்களாங்கிறதுலாம் நமக்கு போக போதான் தெரியும். இவங்களுக்கு அப்புறம் என்னது ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு? அதான் டெஸ்ட் வருது, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு சொல்றாங்க. நானும் பங்களாதேஷோட மேட்ச் இருக்கு. பாவம் ப்ரோ, ஏதோ டெஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க, 3 டெஸ்ட் ஆடுறானுங்க. பாவம், அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். பட் அதுக்கு அதை பத்தி ஸ்டார்ட் ஆகுது உமன்ஸ் கிரிக்கெட் ஏசியா. ஆமா, விமென்ஸ் ஏசியா கப் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ஐ திங்க் தி கேர்ள்ஸ் should really do well and on behalf of middle class cricketers முடிச்சிராங்க மொத்தமா. ஆமா, தாய்லாந்துல வருதுல, தாய்லாந்துல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் கூட இருக்குல்ல ப்ரோ? அதெல்லாம் இல்ல. இந்தியா இங்கிலாந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்கெடியூல்ஸ் தெரியல எனக்கு. சோ ஐ கான்ட் சே சம்திங். அது இந்தியா இதுதான் இருக்கு. இந்தியா vs இவங்க தான் இருக்குல்ல. இந்தியா vs பார்டர் கவாஸ்கர் தான் அவங்க போறாங்க. they are going to Australia. the boxing day எல்லாம் நடக்கும், ஜாலியா இருக்கும். நம்மளும் ஜாலியா கவர் பண்ணலாம். பாப்போம். I think lot of good cricket ahead. டிசம்பர் தான் பாக்ஸிங் டேனா. லெட்ஸ் see. எனக்கு எக்ஸாக்ட்டா ஸ்கெடியூல் தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச்ல ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்தியாவோட இந்த இயர் ஃபுல் ஸ்கெடியூல் என்னன்றதோட நம்ம வந்து மீட் பண்ணலாம் கண்டிப்பா. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வர ட்ரை பண்றோம். இதுக்கு மேல இன்னைக்கு லைவ் கண்டினியூ பண்ண முடியுமா இல்ல முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன்ல. ஓகே, கொஞ்சம் இன்டிமேட் பண்ணலாம். அந்த மிடில் கிளாஸ்ல லைவ் போடுங்க and then people can come. So yeah, it's a புது சேனல் வேற. So yeah, thank you. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்டையும் பாய். வீடியோ கம்ப்ளீட்டா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமே ரெகுலரா கிரிக்கெட்டிங் வீடியோஸ் நம்ம மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ்ல தான் வரும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பாய். Thank you.